ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ்டர் விலாக். இன்றைக்கி சிவன் ராத்திரிக்கு என் குலதெய்வம் கோயில் வந்திருக்கோம். கன்னிமார் கருப்பராயன் கோயிலில் சிறப்பு பூஜை. சிவன் ராத்திரி முடிஞ்சு மறுநாள் சிறப்பு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்து தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் கோயிலை ஒட்டியே ஓடக்கூடிய பாலாத்தில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே பாலாத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு பம்பவாத்தி முழங்க சாமியாரில் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. தீர்த்தம் வந்ததும் கன்னிமார் கோயிலையும் கருப்பராயன் கோயிலையும் பூஜை ஸ்டார்ட் ஆயிரும். பூஜைக்காக எல்லோரும் காத்துட்ருக்கோம். தீர்த்தம் கோயில் வந்து அடைஞ்சதையும் பூஜை ஸ்டார்ட் ஆயிரும். சிவன் ராத்திரி மறுநாள் வந்து சிறப்பு பூஜை இருக்கும். அந்த பூஜையில் கலங்கத்தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சாமியை தீர்த்தத்தோடு அழைச்சிட்டு வரும்போது முன்னாடி கும்மி அடித்து சாமியை அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பம்பக்காரரு சாமியை அழைச்சிட்ருக்காங்க. சுவாமி அருளோட தீர்த்த கலசம் கோயில் வந்து சேரும். இங்கே கருப்பராய சாமி வந்து ஆடுறாங்க. கருப்பராயனுடைய அருவாளை கையில் வாங்கி சாமி வந்து ஆடிட்டுருக்காங்க. கோவிலை நோக்கி தீர்த்த கலசம் வந்துட்டுருக்கு. பம்பவாதியம் முழங்க சாமி பாட்டு பாடி சாமி அழைச்சி வந்துட்டுருக்காங்க. தீர்த்த கலசம் கோயில் பக்கம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் ஆயிரும். பின்னாடி தீர்த்த கலசம் வர முன்னாடி கன்னியத்தாவும் கருப்பராயனும் சாமி வந்து ஆடி வந்துகிட்டே இருக்காங்க. எங்களுடைய குலதெய்வமான கன்னிமார் சாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள்லாம் முடிஞ்சு பூஜைக்கு ரெடியாக இருக்குது. எங்களுடைய காவல் தெய்வமான கருப்பராய சாமிக்கும் மலா அலங்காரம் பண்ணி பூஜைக்கு தயாராக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிறப்பு பூஜைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கும் கருப்பராயன் கன்னிமாருடைய ஆசி கிடைக்கட்டும். தீர்த்த கலசம் கோயிலை வந்து அடைஞ்சிருச்சு. கன்னிமாருக்கு தீபார்த்தனை காட்டுறாங்க. எங்களுடைய குலதெய்வம் கன்னிமாருடைய அருளாசி உங்களுக்கும் கிடைக்கட்டும். அடுத்து எங்களுடைய காவல் தெய்வமான கருப்பராயனுக்கு தீபார்த்தனை காட்டுறாங்க. எங்களுடைய காவல் தெய்வ கருப்பராயன் எல்லாரையும் காப்பாற்றணும் நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கிங்க.
கன்னிமார் கருப்பராயன் கோயிலில் பூஜை முடிஞ்சிருச்சு. சுவாமிக்கு தீபாராதனைலாம் காட்டி பூஜை முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் கோயிலில் நல்ல கூட்டம். பங்காளிகள் எல்லாருமே குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு விழாவை நல்லா சிறப்பிச்சிருக்காங்க. காலையில் நேரமே கணபதி ஹோமத்தோடு ஸ்டார்ட் பண்ண பூஜை. உச்சி பூஜை 1 மணிக்கு முடிஞ்சுது. பாலாத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அம்மனை அழைச்சிட்டு வந்து பூஜை முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒவ்வொருத்தராக க்யூவில் வந்து நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பாலாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய எங்கள் குலதெய்வம் கோயில் தான் இது. வருஷம் சிவன் ராத்திரிக்கு சிறப்பாக இருக்கும்.